இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் பண்ற மன உளைச்சல் நெருக்கடியாகி தான் நீங்க இங்க வந்து சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு விட்டுற வண்டியை புடுங்க இல்லாம நேர்மையிட்டு கேட்டா இந்த ஏசியை சொல்றாங்க. மேல ஒரு ஏசி இருக்கு, இது லஞ்சத்துல வாங்கியிருக்கேன். என் போலீஸ்ல விசாரிக்க, எல்லாரையும் விசாரிக்க, நேர்மையான வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இது ஒரு உதவி ஆய்வாளர் இங்க கஷ்டப்படுறதுனால எனக்கு வந்து ஐயா இது இருக்கிறது ரூம்ல கொடுத்தாரு. விசாரிங்க, மிரட்டி காட்டுறீங்க. இது மாதிரி நீங்க கொள்ளடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் ரகல பண்றீங்க, நீங்க உங்களுக்கு பணம் கொடுக்கலன்றதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க. என்ன மாதிரி எவ்வளவு அதிகாரிகள் மன குமுறலோடு இருக்கிறாங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. ஐ அம் லீஸ்ட் பாதர்ட் பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். ஆனரபிள் சிஎம் அவங்க இது உண்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும். எங்களை மாதிரி அதிகாரிகள் தண்டிக்கிறதுனா தவறு. உண்மையா போய் நமக்கு தெரியாது. ஆனா இன்னொரு வீடியோ ஆட் பண்றேன், அதையும் பாருங்க. மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்குத்துறை டிஎஸ்பி திரு சுந்தரேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்ட வாகனம் எந்த காரணமும் இல்லாமல் திரும்ப பெறப்பட்டுள்ளதால் அவர் தனது இல்லத்திலிருந்து சீருடையோடு நடந்தே அலுவலகம் செல்லும் காணொலி அதிர்ச்சி அளிப்பதாக திரு அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மாவட்ட மதுவிலக்குத்துறை டிஎஸ்பியாக பொறுப்பேற்றதிலிருந்தே சட்டவிரோத மது விற்பனையில் ஈடுபடுபவர்கள் மீதும் போதைப் பொருட்கள் விற்பவர்கள் மீதும் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து பொதுமக்களின் பாராட்டுகளை பெற்றவர்தான் திரு சுந்தரேசன் எனவும் அனுமதியின்றி செயல்பட்ட 23 டாஸ்மாக் பார்களை மூடியதோடு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட 1200 பேர் மீது வழக்கு பதிவு செய்ததோடு 700 பேரை சிறைக்கு அனுப்பியவர் எனவும் அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். நேர்மையான அதிகாரிகள் திமுக அரசில் பணியாற்ற முடியாது என்பதையே இந்த செயல் சுட்டிக்காட்டுவதாக கூறியிருக்கும் அண்ணாமலை போலீஸ்க்கே இந்த நிலைமைனா இப்போ பொதுமக்களுக்கு எந்த நிலைமை? ஒரு போலீஸ் அவர் கடமையை பண்ணா இப்படிதான் பண்ணுவாங்கல்ல. பெரிய பதவியில் இருக்க போலீஸ்க்கே இந்த நிலைமைனா இவருக்கு கீழே இவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்க ஏதாச்சும் ரூல்ஸ் ஏதாச்சும் பேசினாலுமே அவங்கள என்ன பண்ணுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்றதுக்காக அவங்க அவங்க பேச்சை கேட்டுட்டு இந்த மாதிரி இருக்கிறாங்களோ, சில தப்புங்கள்லாம் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது பர்சனலாக. போலீஸ்னால் ஒரு பயம் வரக்கூடாது, ஒரு மரியாதை வரணும். எதுக்காக பயப்படுறாங்கன்னா, ஏதாச்சும் பண்ணால் ரூல்ஸ் பேசினா என்கிட்டே ரூல்ஸ் பேசியா ஒரு ஃபைனு, என்கிட்டே கை நீட்டி பேசியா அதுக்கு ஒரு ஃபைன், எது நான் கேட்ட காசு கொடுக்க மாட்டேன், சரி ஓகே நீ ஃபைன் கட்டு, அதுக்கு ஒரு ஃபைனு. ஸோ இப்படி ஃபைன் போட்டு நம்ம தான் அந்த ஃபைன் கட்ட போகிறோம். ரூல்ஸ் அந்த ஃபைன் கட்ட போகிறது கிடையாது. ஸோ அது கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர். ஸோ அதுக்காக தான் பயப்படுவாங்க. பொதுமக்களுக்காக வேலை செஞ்சால் தான் அது போலீஸ். கட்சிக்காக மற்றவங்களுக்காக வேலை செஞ்சால் அதுக்கு பேர் போலீஸ் கிடையாது, அதுக்கு பேர் வேறு. என்னெல்லாம் செஞ்சுருக்காரு அதெல்லாம் கேட்கும்போது அவர் மேலே தன்னால் மரியாதை வருது, அதுதான் போலீஸ். முடிஞ்ச அளவுக்கு ஒரு மக்களை நம்ம என்ன பண்ணணுமோ அது பண்ணுவோம், என்ன பண்ணணும் பேசின்னு தான் இருப்போம். எல்லோரும் அதை பற்றி பேசுங்க, அப்போ தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி போலீஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. இவங்களாம் நம்ம நாட்டுக்கு முக்கியமாக தேவைப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்கனால தான் நிறைய விஷயங்கள் மாற்ற முடியும்.